காணாமல் போன சிறுவனை தண்ணீர் தொட்டியில் தேடி வந்த நிலையில் பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக மீட்பு. தங்க நகைகளுக்காக குழந்தை கடத்தப்பட்டானா என போலீசார் விசாரணை. கழுத்துல 1.5 பவுன் செயின் போட்டிருந்தா, தம்பிக்கு அம்மா போட்டிருக்கான். அதனால வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் எப்பவுமே கதவை பூட்டி இருப்பான். நீ கதவு 2 கதவு திறந்து போட்டு டீ பார்த்துக்கிட்டு இருந்தான். டீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைய ஆளை காணோம்னு எங்கள் அத்தையை 9:45 போன் அடிச்சாருன்னு எனக்கு தெரியும் பிள்ளைய ஆளை காணோம்னு. குழந்தையை இழந்த தாயின் பரிதவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதிக்கு 2 மகன்கள். இதுல 2வது மகனான கருப்பசாமி அப்படின்றவங்க 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. கருப்பசாமிக்கு உடல்நிலை சரியில்லாததால சில தினங்களா பள்ளிக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை தொடர்ந்து திங்கட்கிழமை காலையில பெற்றோர்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா சகோதரனும் பள்ளிக்கு போனதுக்கு அப்புறமா 2வது மகன் கருப்பசாமி மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்களாமா. இதை தொடர்ந்து சிறுவனை காணும் அப்படின்ற மாதிரி புகார் எழப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கருப்பசாமியோடைய கழுத்துல 1.5 பவுன் தங்க செயினும் கையில 1 கிராம் தங்க மோதிரமும் அணிந்திருந்ததா கூறப்படுது. சிறுவனுடைய பெற்றோரும் உறவினர்களும் பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்துக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. பல வீடுகள்லயும் சோதனையிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் சிறுவனை தேடிட்டு வந்திருக்கும் போது சிறுவன் பக்கத்து வீட்டு மாடியில மூச்சு பேச்சு இல்லாம மயக்கம் அடைஞ்சு இருந்ததா கூறப்படுது. உடனே அந்த சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க சிறுவனை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் சிறுவன் பல மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. காலையில காணாம போன சிறுவன் பக்கத்து வீட்டு மாடியில இப்படி சடலமா மீட்கப்பட்டது அந்த இடத்துல பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து போலீசார் இப்போ தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.